25 வயசான தேஜஸ்வினின்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க இருக்க வீடு வந்து மொத்தம் 2 மாடி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். 2வது மாடியில் அவங்க அம்மாவோட இருக்காங்க. கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2:30 மணி அளவில் அவங்க ஆடை எதுவுமே இல்லாமல் 2வது மாடியிலேருந்து முதல் மாடியில் இருக்க வீட்டுக்கு ஓடுறாங்க. அலறி துடிச்சிட்டே போயிட்டு அந்த வீட்டுக்கு தட்டி என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. இந்த சவுண்டெல்லாம் அவங்களுக்கும் கேட்குது. ஆனால் அவங்க பயந்து போய் அந்த கதவை திறக்கவே இல்லை. அதுக்கடுத்து அந்த பெண் நிற்காம தரைத்தளத்துக்கு ஓடி போகிறாங்க. அங்கேயும் பேச்சுலருக்கு ஒரு ரூம் இருக்குது. அவங்க வீட்டு கதவையும் தட்டி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்களும் கதவை திறக்கவே இல்லை. அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பெண் கையில் ஒரு சாமி சிலையோட அப்பையும் ஆடை இல்லாமல் நடு தெருவில் ஓடிட்டு இருக்காங்க. அது எல்லா கேமராலையுமே பதிவாகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து அந்த பெண் எங்கே போனாங்க, என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. இந்த வீடியோ முழுக்க பார்த்து முடிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும், அந்த பொண்ணை யார் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் தோணும். அந்தளவுக்கு நிறைய மர்மங்கள் இந்த கேஸில் அடங்கியிருக்கு. அந்த வழக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வைசாக்க பூர்வீகமாக கொண்ட 25 வயசான தேஜஸ்வினி என்ற ஒரு பெண் இருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான். இவங்க காலேஜ் முடித்த பிறகு பெங்களூரில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே 2 வருஷம் வேலை பார்க்குறாங்க. லட்சக்கணக்கில் சேலரி, வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே அவங்களால அந்த ஒர்க் ப்ரெஷரை தாங்க முடியல. அதனால் தேஜஸ்வினி அந்த ஒர்க்கை விட்டுட்டு திரும்ப வைசாக்கு தான் வீட்டுக்கே போகிறாங்க. ஆனால் தன் பேரண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து தேஜஸ்வினியால் வேலை பார்க்காம வீட்டில் இருக்க முடியல. இன்னொரு வேலை தேடி போகணும் அப்படின்னு கரியரை நோக்கி அவங்க முன்னேற ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காண்டி ஹைதராபாத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை மட்டும் அழைச்சிக்கிட்டு நேராக ஹைதராபாத் போகிறாங்க. அம்மாவை மட்டும் அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போது ஹைதராபாத்தில் இருக்க சாகர் நகருக்கு தேஜஸ்வினி, அவங்க அம்மா அருணா, இவங்க 2 பேரும் மாறி போகிறாங்க. ஆனால் அவங்க நார்மலான ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து போல ஏர்பிஎன்பி மூலமாக வீடை பார்க்குறாங்க. அது எப்படின்னா, ஒரு நாளைக்கு இவங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு. மாத வாடகை கிடையாது, டெய்லி வாடகை. அந்த டெய்லி வாடகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 3500 ரூபா. மாத கணக்கில் பார்த்தோன்னா ₹1,00,000 மேலே. அப்பேற்பட்ட ஒரு வீட்டை பார்த்து இவங்க அந்த வீட்டுக்கு மாறி போகிறாங்க. அங்கே 2 பெட்ரூம் இருக்குது. அதுவும் 2வது மாடி. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து முதல் மாடி, அதுக்கடுத்து 2வது மாடி. கிரவுண்ட் ஃப்ளோரில் பசங்க பேச்சுலர் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு குடும்பம் தங்கியிருக்காங்க. கணவன், மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு ஃபேமிலி. அதுக்கடுத்து மேலே தான் இந்த தேஜஸ்வினி அம்மாவோட தங்கியிருக்காங்க. அங்கே தங்கிட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் தேஜஸ்வினி அந்த ஃப்ளாட்டில் இருக்க யார் கூடயுமே பேசவே கிடையாது. ஃப்ளாட்டுக்கு ஒரு லிஃப்ட் இருக்குது. அவங்க எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அம்மாவை கூட்டிகிட்டு அந்த லிஃப்ட் வழியாக போவாங்க, வருவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாட்டில் இருக்க யார் கூடயுமே அவங்க இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஒரு 20 நாள் போகுது. அங்கே கட் பண்ணால் கடந்த ஜூலை 19, 2026 சனிக்கிழமை காலையில் 6:30 மணி போல் தேஜஸ்வினி இருக்க அதே சாகர் நகர் பகுதியில் ஒரு பெரிய அம்மா கோயில் வந்து இருக்குது. ஒரு மாரியம்மன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே அம்மாவாரி கோயில் அப்படின்னு ஒரு கோவில் வந்து இருக்குது. அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ். காலையில் 5:45 மணி போல் அந்த கோவிலுடைய பூசாரி சாமி கும்பிடணும், எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு அந்த கோவிலுக்கு போகிறாரு. கேட்டை திறந்து உள்ளே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ண பிறகு இல்லை நிறைய சின்ன சின்ன குடில் மாதிரி, அதாவது நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம், கோவில் போனோன்னா பக்கத்துலேயே இன்னொரு செவ்வாய் வடிவில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு சாமி சிலை இருக்கும். விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க, இன்னொன்று முருகன் சிலை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு சின்ன சாமி சிலையும் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சாமியார் அந்த கோவிலை சுற்றி இருக்க எல்லா சாமி சிலையும் கழுவிட்ட பிறகு கடைசியில் இந்த சாமி சிலையும் வந்து க்ளீன் பண்ண பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அங்கே பார்க்கும்போது அந்த சாமி சிலை அங்கே இல்லை. அந்த சாமி சிலை தன்னால் மாயமாயிருச்சா இல்லை வேறு யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவருக்கு பயம் ஏற்படுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கோவிலில் இருக்க சாமி சிலையை காண அப்படின்னு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்களும் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகுறாங்க. அதுக்குள்ளேயே அங்கே நிறைய மக்கள் கூட்டமாகவும் கூடிடுறாங்க. அந்த சாமி சிலை எங்கே போச்சு, ஒருவேளை தன்னால் மாயமாயிருக்கும் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் அந்த சாமி சிலையை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது போலீஸ்காரங்க அங்கே வந்த பிறகு அவங்க ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சாமியார் என்கொயரி பண்ண பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பதிவான எல்லா காட்சியுமே விடாமல் செக் பண்ணுறாங்க. அப்படி அந்த காட்சியை பார்க்கும்போது தான் அவங்க ஆடி போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னென்னா, ஆடை எதுவுமே இல்லாமல் ஒரு இளம்பெண் நடு ராத்திரியில் கரெக்டாக 2:50 அதிகாலை 2:50 அந்த வழியாக ஓடி வந்து
சின்ன சாமி சிலை பக்கத்தில் போகிறாங்க. அந்த சாமி சிலையை கையெடுத்து கும்பிட்ட பிறகு அவங்க தன் கையோடையே அந்த சாமி சிலையை தூக்கிட்டு அங்கேருந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து போலீஸ்காரங்க ஆடி போகிறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு யார், எதுக்காண்டி ஆடை இல்லாமல் அங்கே வந்தாங்க, எந்த வழியே வந்தாங்க, எந்த வழியே போனாங்க, அவங்க இப்போது எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு அங்கே அந்த வழியாக இருக்க எல்லா கேமராவுமே ஒவ்வொன்றா சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க இந்த பக்கம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சில பொதுமக்கள் வந்து நார்மலாக கேஷுவலாக வந்து அந்த கோயிலுடைய குளத்துக்கிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது காணாமல் போன அந்த சாமி சிலையில் சாட்டியிருந்த சேலை அந்த குளத்துக்கு முன்னாடி கிடக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்க்கும்போது அந்த குளத்து பக்கத்தில் பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒன்று மிதக்குது. கொஞ்சம் நல்லா உத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது யாரோ உள்ளே விழுந்திருக்காங்க அப்படின்னு. அதை பற்றி உடனே அவங்க போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு அப்பயே புரிஞ்சு போச்சு, ஓடி போன அந்த பொண்ணு தான் அங்கே விழுந்திருக்கணும், அவங்க தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு. போலீஸ் உடனே அங்கே போகிறாங்க. ஒரு பக்கம் டீமை தீயணைப்படையை வர வச்சு அந்த பாடியை ஒரு பக்கம் மீட்டெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வரிசையாக இருக்கக்கூடிய ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய எல்லா கேமராவையும் ஒன்று விடாமல் எடுத்து எல்லா கேமராவையும் மெர்ஜ் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஃபுட்டேஜெல்லாம் வச்சு தேடி கண்டுபிடிச்சி நேரடியாக தேஜஸ்வினியுடைய வீட்டுக்கே போகிறாங்க. மேலே 2வது மாடியில் அவங்க வீடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது வீடு திறந்த உடனே உள்ள தேஜஸ்வினுடைய அம்மா அருணா உட்காந்துருக்காங்க. கண்ணில் சோகத்தோட பார்க்கவே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. போலீஸ் டேரெக்டாக அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் மகன் எங்கம்மா அப்படின்னு சும்மா கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க சார் என்னாச்சு, என் மகளை நைட்லேருந்து காணோம், நேற்று நைட்டு எனக்கும் என் மகளுக்கும் சண்டை வந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நான் தூங்கிட்டு இருந்தேன், தூங்கும்போது என் அறையை பூட்டி வச்சுட்டு என் மகள் இந்த வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போயிட்டா சார், எங்கே போனால் அவளுக்கு என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல, என்னாச்சு அப்படின்னு போலீஸ்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் அருணா கிட்ட தேஜஸ்வினுடைய அந்த வீடியோவை தெருவில் ஓடுற அந்த வீடியோ காமிச்சு உங்கள் பொண்ணு தானே இது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அருணா அந்த ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்த்தவங்க நெஞ்சில் அடிச்சுட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி அதே மாதிரி குளத்தில் உங்கள் பெண்ணுடைய பாடி கிடக்கு, இப்போ வரைக்கும் யாரும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலை, நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அருணாவை தன் கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அருணாவும் தன் மகள் தேஜஸ்வினுடைய பாடியை பார்க்குறாங்க. பார்த்தவங்க கதறி அழுகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அவங்க மகள் தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே தேஜஸ்வினி அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன, அவங்க வீட்டில் எப்போ கிளம்பி போனாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா, சண்டை போட்டிங்களா அப்படின்னு அவங்ககிட்ட திரும்ப என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அருணாக்கிட்ட பதில் கிடையாது. எங்கள் 2 பேருக்கு இடையில் அடிக்கடி சண்டை வரும் சார், அவள் அடிக்கடி கோவப்படுவா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவா. அதே மாதிரி தான் நேற்று நைட்டும் கூட எங்களுக்கு இடையில் சண்டை வந்துச்சு. சண்டை வந்த பிறகு நான் போய் தூங்க போயிட்டேன். அதுக்கடுத்து நான் கண்ணு முழிக்கவே இல்லை. காலையில் ஒரு 6:30 மணி போல் கண்ணு முழிச்சு கதவு திறக்க ட்ரை பண்ணேன். அப்போ தான் கதவு வெளிப்பக்கம் பூட்டு இருந்துச்சு. நான் எவ்வளோ கத்துனேன் கதவு தரமான்னு, ஆனால் வெளியே இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஸோ என் மகன் வந்து வீட்டுக்குள்ளே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் கீழ் வீட்டில் காலங்களுடைய நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி அவங்கள வர வச்சேன். அவங்க தான் வந்து வீட்டுக்காக திறந்து விட்டாங்க. நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். மற்றபடி என் மகன் எதுக்கான இந்த மாதிரி போனால் அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கும் எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு அருணா சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்க்கும் ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவங்க என்கொயரி பண்ணுற ஸ்டாப் பண்ணாமல் மேற்கொண்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் இருக்க எல்லா ஃபுட்டேஜுமே அந்த 3 மாடியிலையுமே மொத்தம் 3 கேமரா இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ரெக்கார்ட் ஆகிறத, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லையும் ரெக்கார்ட் ஆகிறத இண்டிவிஜுவலாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமரா எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த கேமரா எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நைட்டு சரியாக 2:30 மணிக்கு தேஜஸ்வினி ஆடை இல்லாமல் தன் வீட்டிலேருந்து வெளியே போயிருக்காங்க. முதலாவதாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த வீட்டுக்கு தட்டி என்னை காப்பாற்றுங்கன்னு சுமார் 2 நிமிஷம் அந்த வீட்டு கதவை பலமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் நைட்டு சமயத்தில் இந்த மாதிரி யாராவது கத்துனாங்கன்னா ஒரு பயமாக இருக்கும் இல்லையா, அதனால் அவங்களும் பயந்துக்கிட்டே கதவை திறக்கவே இல்லை. இத்தனைக்கும் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தேஜஸ்வினி பதில் சொல்லவே இல்லை. அவங்க திரும்ப என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. அதுக்கடுத்தவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அங்கே பேச்சுலர்லாம் தங்கியிருக்க ஒரு வீடு இருக்குது, அறை இருக்குது. அங்கேயும் போயிட்டு திரும்ப அந்த வீட்டு கதையும் தட்டுறாங்க. என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜய் என்னை விட்டுருன்னு மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க. அதுவும் கேமராவில் பதிவாக இருக்குது. அதுக்கடுத்து சரியாக 2:35 நிமிஷத்துக்கு தேஜஸ்வினி அந்த வீட்டு கதவை கேட்டை திறந்து வெளியே ஆடை எதுவுமே இல்லாமல் ரோட்டில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகிற தேஜஸ்வினி அந்த காலனி பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய தெருவில் ஆடை இல்லாமல் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியாக 2:40 நிமிஷத்துக்கு அவங்க அம்மாவாரின்ற அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாமியை கை எடுத்து கும்பிட்டுட்டு அந்த சிலையை தன் கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த சிலைக்கு ஒரு சேலையும் சாட்டப்பட்டிருக்கு. அதை தன்
தன் கையில் எடுத்துகிட்டு அவங்க திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினவங்க நேராக அந்த கோயில் குளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு எந்த ஒரு கேமராலையும் பதிவாகவே இல்லை. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னும் துருவி வேறு எங்கேயாவது காட்சிகள் பதிவாயிருக்கா, இல்லை வேறு தெருவில் இந்த பொண்ணு ஓடாத சமயத்தில் வேறு எங்கேயாவது யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த கோணத்துலையும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற தெருக்களில் இருக்க ஃபுட்டேஜையும் ஒன்று விடாமல் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இந்த பொண்ணு தேஜஸ்வினி தெருவில் ஓடுற அதே சமயத்தில் பக்கத்து தெருவில் இன்னொரு பையன் தெரிச்சு ஓடுறான். அதுவும் கேமராவில் பதிவாயிருக்கு. போலீஸ் அந்த பையன் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த தேஜஸ்வினி எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய பேச்சுலர் பசங்க தங்கியிருக்காங்க. அதில் இருக்க ஒரு பையன் தான் அதில் ஓடிட்டுருக்கா அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் உடனே அவனை பிடிச்சி, நீ எதுக்காண்டி அந்த நேரத்தில் அங்கே போயிருந்த, எதுக்காண்டி ஓடின அப்படின்னு அவனை பிடிச்சி என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நைட்டு நாங்கள் இந்த மாதிரி படம் பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடித்த பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணி 2:30 ஆச்சு. நான் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனால் கரெக்டாக அந்த தெருவில் நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் இருக்க அதே அப்பார்ட்மெண்ட்டுடைய கதவு திறந்து ஒரு பொண்ணு வேகமாக ஆடை எதுவுமே இல்லாமல் வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்தாங்க. கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க. அதை பார்த்து நான் பயந்துட்டேன். நைட் நேரத்தில் அந்த மாதிரி ஆடை இல்லாமல் யாராவது உங்களை நோக்கி ஓடி வந்தாங்கன்னா ஒரு பேயின்னு பார்த்து பயப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் அந்த பொண்ணை பார்த்து பேயின்னு பயந்துட்டேன் சார். அதனால தான் நானும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதை கேட்ட போலீஸ்காரங்க அதை மேற்கொண்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எந்தவித ஒரு குளறுபடியும் கிடையாது. அந்த பையன் சொன்னதுபடியே வேறொரு ஆள் கூட அந்த டயத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கான். அதுக்குண்டான ப்ரூஃப் அந்த பையன் ஃபோனில் இருக்குது. அதனால் போலீஸ் அவனை விட்டுறாங்க. அதன் பிறகு போலீஸ்காரங்க மேற்கொண்டும் என்கொயரி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டேஜையும் ஒன்று விடாமல் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண் மட்டும்தான் தனியால் ஓடி இருக்காங்க. அதில் எதுலையுமே யாரும் சந்தேகப்படும்படி பதிவாகவே இல்லை. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணை மூணாவதாக ஒரு ஆள் எதுவுமே பண்ணவே கிடையாது. யாரும் அந்த பெண்ணை தொடவே கிடையாது. ஆனால் அந்த பெண் எதுக்காண்டி தான் ஆடையை தானே கழட்டி போட்டு ஓடி வந்தாங்க, எதுக்காண்டி கீழ் வீட்டுக்கு போய் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துனாங்க, அந்த பெண் எதுக்காண்டி கோயிலுக்கு போனாங்க, அந்த மாதிரி ஆடை இல்லாமல் எதுக்காண்டி உட்காந்து சாமி கும்பிட்டாங்க, எதுக்காண்டி இது பண்ண சாமி சிலையை தூக்கிட்டு குளத்தை நோக்கி ஓடினாங்க அப்படின்னு பல கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த பெண்ணுடைய பாடியை குளத்துலேருந்து மீட்டு எடுத்த பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் தூக்கிட்டு போன சிலையை தேடுறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான சாட்சி இல்லையா, எதுக்காண்டி தூக்கிட்டு போனாங்கன்னு. ஆனால் அந்த குளம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது தேடி பார்க்கும்போது அந்த சாமி சிலை மட்டும் அந்த குளத்தில் கிடைக்கவே இல்லை. அந்த குளத்துக்குள்ளே விழுந்து இறந்து போன இந்த பெண்ணுடைய பாடி கிடச்சிருச்சு. ஆனால் அந்த சாமி சிலை கிடைக்கவே இல்லை. அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுது. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க தேஜஸ்வினியுடைய அம்மா கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகம் சார். அவள் ரொம்ப அதிகமாக வேலை பார்ப்பா. அவளுக்கு ப்ரெஷர் தாங்க முடியல. அதனால தான் கொஞ்சம் பிரேக் எடுத்தா. அதுக்கடுத்து திரும்ப வேலைக்கு போகணுன்னு வேலை தேட ஆரம்பித்தா. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 10-20 நாளாக அவளுக்கு கெட்ட கனவுலாம் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளே இருந்தா. அதனால் அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு அவங்க ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்கிறாங்க. இத்தனைக்கும் நிறைய பேட்டியில் மீடியாக்காரங்கெல்லாம் அவங்கக்கிட்ட ஓப்பனாகவே கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது அந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு சின்ன சலனம் கிடையாது. தான் பொண்ணு செத்து போயிருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க கண்ணீர் விட்டு அழ கிடையாது. அவங்க ரொம்ப நார்மலாக இருக்காங்க. போலீஸ் ஆகட்டும், இந்த மீடியாக்காரங்களாகட்டும், கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப திமிராக ஆணவமாக பதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேஜஸ்வினுடைய அப்பா வைசாக்கில் இருக்கார். அவர் இந்த விஷயம் தெரிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே ஹைதராபாத் போகிறாரு. அவர்கிட்டையும் மீடியாக்காரங்க போலீஸ்காரங்களாம் என்கொயரி பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க எதுக்கான இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக, எனக்கு எதுவுமே தெரியாது, என் பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தா, என் ஒய்ஃபும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தா, ஒருவேளை அவள் அதனால் இறந்துருக்கலான்னு கண்ணீர் கூட விடாமல் பதிலை சொல்கிறாரு. தான் பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, தான் பொண்ணு தன்னை விட்டு போயிட்டாளுன்ற வருத்தம் அவங்ககிட்ட இல்லை. இது மட்டும் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் பொண்ணு இறந்து போன அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தோன்னா அந்த வீட்டுடைய ஓனர் தேஜஸ்வினி மாதம் லட்சத்தில் ஒரு நாளைக்கு 3500 ரூபா வாடகை, ஒரு நாளைக்கு மட்டுமே மாதம் லட்சத்தில் வாடகை கொடுத்துட்ருக்காங்க அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுடைய ஓனர் அங்கே வர்றாரு. ஆக்சுவலாக தேஜஸ்வினி அந்த வீட்டுக்கு மாறி போய் வெறும் 20 நாள் தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டுடைய ஓனரும் தேஜஸ்வினுடைய அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு ஓனர் அவங்கள பார்க்க போகும்போதே கையில் பிரியாணி வாங்கிட்டு போகிறாரு. அதை தேஜஸ்வினுடைய அம்மா அப்பா 2 பேருமே தான் மகள் இறந்து போயிட்டான்ற வருத்தம் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தேஜஸ்வினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டு ஓனர் கூட சேர்ந்து குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு
பாட்டு கேட்குறாரு, மியூசிக் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு. இதை பேட்டி எடுக்க போனவங்க கவர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு ஒரு பேரண்ட்ஸால் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மீடியாக்காரங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்க ஃபேமிலி, அதே மாதிரி பேச்சுலர் பசங்க, அவங்ககிட்டையும் பேட்டியில் எடுக்கிறாங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேஜஸ்வினி அவங்க அம்மா 2 பேருமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யார் கூடயுமே பேசவே மாட்டாங்க. அவங்க வெளியே போவாங்க, வருவாங்க, பார்த்தது கூட கிடையாது அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க. எப்போதுமே அந்த வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்திட்டும் இருப்பாங்க. சில சமயத்தில் நைட்டு நேரத்தில் தேஜஸ்வினி அலற சவுண்டெல்லாம் கேட்கும். ஆனால் நாங்கள் பயந்துக்கிட்டு அங்கே போகிறதில்ல. அன்னைக்கு நைட்டும் கூட அந்த பொண்ணு வீட்டுக்காக தட்டும்போது எங்களுக்கு அந்த பொண்ணு தான் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனாலும் பயத்தில் நாங்கள் வீட்டுக்காக திறக்கலைன்னு அந்த கீழ் வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே குடியிருக்க பேச்சுலர் பசங்களும் அதே சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. மீடியாக்காரங்களே பல கேள்விகள் எழுப்புறாங்க. ஆனால் அது எதுக்குமே சரியான பதில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேஜஸ்வினின்ற அந்த பொண்ணு வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபோபியா பேரை சொல்லி அவங்களுக்கு மனநோய் இருந்திருக்கு. அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுத்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 10-15 நாட்களாக அவங்களுக்கு நைட்டில் கெட்ட கனவுலாம் அதிகமாக வந்திருக்கு. பேனிக் அட்டாக்கும் அதிகமாக வந்திருக்கு. அவங்க அம்மா சொன்னதுலேருந்து இதெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணை தான் போயிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க அவ்வளோ தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாலும் கூட இதில் பல அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் இருக்குது. முதலாவதாக, ஒரு நாளைக்கு 3500 வாடகை, அதுலேயும் 2 பெட்ரூம் இருக்க ஒரு சின்ன வீட்டுக்கு 3500 வாடகை. கடந்த 20 நாளாக அவங்க அங்கே தங்கியிருக்காங்க. அந்த 20 நாளைக்கு மட்டுமே 70,000க்கு மேலே அவங்க வாடகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த சொல்லக்கூடிய அன்னைக்கு நைட்டு 2:30 மணிக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர், இந்த 2 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கேமரா ஃபுட்டேஜை போலீஸ்காரங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டு கதவை தேஜஸ்வினி தட்டினது, கத்துனது, அலறினது, அது எல்லாமே கேமராவில் பதிவாயிருக்கு. ஆனால் தேஜஸ்வினி 2வது மாடியில் இருக்காங்க. அந்த ஃப்ளோர்லேயும் கேமரா இருக்குது. தேஜஸ்வினி அவங்களாவே தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, அவங்களாவே தான் கீழே போனாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோரில் இருக்க அவங்களாவே வீட்டுக்கு திறந்து வெளியே வந்ததுக்குண்டான அந்த ஃபுட்டேஜையும் போலீஸ்காரங்க வெளியிட்டிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் போலீஸ்காரங்க அதை பற்றின எந்த ஒரு காட்சிகளுமே வெளியிடவே இல்லை. அப்படின்னா தேஜஸ்வினியை யாராவது வீட்டுக்குள்ளேருந்து அடித்து வெளியே தள்ளினாங்களா? யாராவது உண்மையிலே அவங்கள ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாங்களா? ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே எழுது. அடுத்தது, தேஜஸ்வினிக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க, கத்துறாங்க, அடுத்த வீட்டு கதவை தட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க எதுக்காண்டி தான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் ஆடைகளை எதுக்காண்டி கழட்டி கீழே போடணும்? அவங்க பெட்ரூம்குள்ளே கிடையாது. அவங்க ஆடைகள் எதுவுமே அவங்க பெட்ரூம்குள்ளே இல்லை. பெட்ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக கீழே வீசியிருக்காங்க. கீழே அவங்களுடைய ஆடைகள் இருக்குது. எதுக்காண்டி ஒரு பொண்ணு தான் ஆடைகளை தானே கழட்டி போட்டு, அதுவும் மனநிலை சரியில்லாத டிப்ரெஷனுக்குள்ளான ஒரு பொண்ணு எதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணணும்? இத்தனைக்கும் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட. அதுக்கடுத்து அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்ணில் குறைபாடு இருக்குது. கண்ணாடி போடாமல் இதுவும் சரியாக தெரியாது. அவங்க அன்றைக்கி வெளியே போகிறப்போ கண்ணாடி போடல. அந்த கண்ணாடியும் தான் ட்ரெஸ்ஸோடு தூக்கி கீழே போட்டிருக்காங்க. கண்ணாடி போடாமல் தான் வெளியே ஓடி போயிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க அங்கே இருக்க அம்மாவாரின்ற அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கேட்டை திறந்து உள்ளே இருக்க அந்த பெரிய சாமி சிலை இருக்கும் கருவறையில். அந்த சாமிக்கிட்ட அவங்க போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. ஏன்னா அந்த கோயிலுக்கு மெயின் கேட்டை வந்து பூட்டியிருக்காங்க. அதனால் திறக்க முடியாமல் அவங்க திரும்ப அந்த கோயிலையே சுற்றி வர மாதிரி, பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி அந்த கோவிலே சுற்றி வர்றாங்க. சுற்றி வந்த பின்னாடி அங்கே இருக்க அந்த சின்ன சாமி சிலை கிட்ட போகிறாங்க. அங்கே போய் அந்த சாமியும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த சாமி சிலையை தன் கையில் தூக்குறாங்க. அவங்க கட்டியிருக்க, அவங்க சாட்டியிருக்க அந்த சிலையும் தன் கையில் எடுத்துகிட்டு அவங்க திரும்ப அந்த சாமி சிலையோட குளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கு. தேஜஸ்வினி தன் கையில் தூக்கிட்டு போன அந்த சாமி சிலை எங்கே? அந்த குளம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. குளத்தில் எங்கேயுமே அந்த சாமி சிலையை காணோம். அப்போ அந்த சாமி சிலை எங்கே போச்சு? உண்மையிலேயே தேஜஸ்வினியா அந்த குளத்துக்குள்ளே விழுந்தாங்களா? இல்லை வேறு யாராவது அவங்கள உள்ளே தள்ளி விட்டாங்களா? வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த வழக்கில் பல மர்மமான முடிச்சுகள் இருக்குது அப்படின்னு நமக்கே நல்லா தெரியுது. உண்மையிலேயே அந்த பொண்ணு மனநோயால் பாதிக்கப்பட்டாங்களா? இல்லை வேறு யாராவது ஏதாவது சொல்லி தூண்டினாங்களா? இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்காக வேறு ஏதாவது ரீசன் இருக்குமா? இது எல்லாத்துக்குமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ முழுசாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.